ரிவ்யூவ குழப்பி குழப்பி சொல்லியிருக்கேன். ஏன்னா படமும் எனக்கு அப்படி குழம்பி குழம்பி தான் இருந்தது. அதனால தான். வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்கே ஃப்ரம் கூலி மூவி ரிவ்யூ. நான் நேற்றே சொல்லிட்டேன் படம் சுமாராக தான் இருக்கும்னு. ஏதோ என் உள் மனசில் சொல்லிச்சு, அதை சொல்லிட்டேன். வேட்டைன்னு ஒரு காட்சி, வேட்டைன்லேயாவது ஒரு ஸ்டோரி லைன் வந்து உள்ளே போனோம், வெளியே வந்தோம். ஒன்றுமே இல்லை, கண்ட மேனிக்கு கண்ட மயிலுக்கு எழுதி வச்சுக்கிறானுங்க. கடுப்பேற்றுறானுங்க எல்லாரும் இப்போலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கதை எழுதிட்டு கடைக்கு தான் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். நீ நிறைய பணம் பண்ணணுன்றதுக்கோசம் நாகார்ஜுனு, ஷோபின்னு, இவன் மோனிகா சாங் வச்சுட்டேன் நான், பூஜா ஹெக்டே, சுதிஹாசன் இவங்களெல்லாம் போடுற, சத்யராஜெல்லாம் போட்டால் படம் ஓடாது. படம் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க. ஓப்பனாக சொல்லணும்னா என்ன சொல்கிறது, ஜெயிலர் அட்டகாசமாக இருந்துட்டு. ஒரு படம்னா நம்ம உள்ளே போய் வெளியே வரணும் படத்துக்குள்ளே. என்னால் படத்துக்குள்ளேயே போக முடியல. பிட் அண்ட் பீசஸ் ஆகுது, தனி பீஸ் ஆகுது. எதேதோ கதைக்குள்ளெல்லாம் போகிறானுங்க. இது நல்ல வேலை ஏ குத்தான், குழந்தெல்லாம் பார்த்தா எப்படி புரியும்னு சொல்லிட்டு தெரியல. அதனால தான் ஏ குத்தான் போல். வைலன்ஸ்க்கெலாம் எனக்கு ஏ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைலன்ஸ் இருந்தது, அதுக்கோசம் குத்துறதுலாம் நான் 16+ குத்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் படம் புரியலங்க, படம் புரியல. ரொம்ப குழப்பி இது உள்ளே போய் அது உள்ளே போய் அது உள்ளே போய் அது உள்ளே போய் கொண்டு வரான். ஒரு நல்ல 4-5 ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது 10ல். சரி 10ல் ஏன்டா கெட்டதே சொல்கிறது, நல்லது சொல்லுனா, மோனிகா சாங் சூப்பராக இருந்து, விஷுவல்ஸ் நல்லா இருந்து, நாகார்ஜுனா ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருந்து, கிளைமேக்ஸில் அமீர் கான் நாய் எத்துன்னு நண்டு வருது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்து. அவன் கேரக்டர்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. ஷோபின் தான் இந்த படமே. அவன் தான் ஷோல்டர் பண்ணிக்கிறான் படம் ஃபுல்லாக. அவனுக்கு தான் இந்த பட்டில் நச்சு இல்லாத விட அவனுக்கு தான் கம்மி சம்பளம் 1 கோடி. ஆனால் அவன் தான் உயிரை குத்து நச்சிருக்கான், செம்மையாக கலக்கிட்டான். ஃபகத் ஃபாசில் பண்ணியிருந்தா கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஷோபின் அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க. மியூசிக் அன்னிருத் இல்லைன்னா இந்த படம் எப்படின்னே எனக்கு தெரியல. அவன் தான் எலிவேட் பண்ணியே நிறுத்துறான் அந்த லெவலுக்கு. நான் ரஜினி அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் மாஸ்லாம் இல்லாமல் ஒரு மீட்டரில் நடிக்க வச்சுக்கிறாங்க அவரை. இந்த மீட்டரில் தான் நடிக்கணும் நீங்கள் அப்படின்னு ஒரு லோ ப்ரொஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறார். எல்லாமே சுமார். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சுமாரான வாட்ச். ஆனால் தேட்டர் வாட்ச். இது ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தேட்டர் வாட்ச் தான். ஃப்ரீயாக டிக்கெட் கிடச்சோன்னே நல்ல தேட்டரில் டிக்கெட் போட்டு பொறுமையாக போய் பாருங்கள். அர்ஜென்ட்டாக பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை 10ல். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜோட ஃபஸ்ட்டு மூவினா அது நான் கூலின்னு தான் சொல்லுவேன். வேறு எதுவும் சொல்கிறேன் இல்லை. உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் சொல்ல போகிறோம், உங்கள் காசு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்கோசம் தான் சொல்கிறோம். நல்லா இருந்தால் தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இது தேட்டரில் தான் பார்க்கணும், நல்லா இல்லைன்னா கூட இதை, அதுதான் நம்ம தலையெழுத்து. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 10க்கு 5 தாங்க. இல்லை மேபி 5.5 கொடுக்கலாம். வேணாம், நீங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்ட் போட்டு ஏமாற்றி எங்களை கூப்பிட்டீங்களே, அதனால் 5 தான் 10க்கு. அதுக்கு மேலே கிடையாது இந்த 10.